சகஜமா 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 அப்படி ஒரு வார்த்தையை சொல்றத கூச்சமே இல்ல சார். யாருக்குமே இல்ல. ஒரு பையன் சொன்னா காலேஜ் இப்பதான் போயிருக்கிறான், இன்ஸ்டால அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மா அப்பா அனுமதியோட அவங்க அம்மா அப்பா சொன்ன இவன் இப்படிதான் பேசுவாங்களா சொசைட்டில? ஏன்னா அவன் வீட்டுல வளர்ந்த வரைக்கும் ஒன்றும் தெரியல. எல்லா இடங்களிலும் கெட்ட வார்த்தைகள், எல்லா இடங்களிலும். இதை எப்படிங்க மாத்த போறோம் நம்ம? என்ன தெரியுமா, எல்லா கெட்ட வார்த்தைகளும் பெண்களை இழிவுபடுத்துறதா தான் இருக்கு. எல்லாரும் திட்டிக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, சாமி கும்பிடுறீங்க, என் பேச்ச கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். அந்த வார்த்தையை விட்டுருங்க. ஏன் தெரியுமா, கந்த சஷ்டி கவசத்துல ஒரு வரி வரும். கந்த சஷ்டி கவசத்துல ஒரு நாள், அது சரவண விளக்கம். யாரும் கரெக்டா சொல்றீங்க பார்த்தேன். நாவில் சரஸ்வதி நச்சுணையாக வருதா? கந்த சஷ்டி கவசத்துல இருக்கா? அந்த வரி இருக்கா? நீங்க முருகனை நம்புறீங்க, ஆன்மீகத்தை நம்புறீங்க, பழனியவனை நம்புறீங்க, கந்த சஷ்டி கவசம் படிக்கிறீங்கன்னா இன்னையோட கெட்ட வார்த்தை பேசுற பழக்கத்தை விட்டுருங்க. ஏன் தெரியுமா, நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் சரஸ்வதியின் அருளால் பேசுகிறோன்றதா அந்த வரிக்கு அர்த்தம். நாவில் சரஸ்வதி நச்சுணையாக. என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர பல பேர் சொல்லுவாங்க, அம்மா புள்ள இன்னும் பேசலமா. எங்க 2 வயசுல குழந்தை பேசல, 3 வயசுல பேசலன்னா கூட பேசிருன்னு சொல்லலாம். 8 வயசு ஆச்சுமா குழந்தை பேசல, 10 வயசு ஆச்சுமா குழந்தை பேசல. உங்களுக்கும் எனக்கும் தெய்வம் பேசுற சக்தியை கொடுத்துருக்கேன். ஏன் நல்ல வார்த்தை பேச மாட்டேங்கிறோம்? நாவில் சரஸ்வதி நச்சுணையாக, உன் நாக்குல சரஸ்வதி துணையாக இருந்து பேச வைக்கிறாள்ன்றது கந்த சஷ்டி கவசத்துல வரக்கூடிய வரி. இன்னைக்கு முடிவெடுங்க. மத்தவங்க பேசினா பேசிட்டு போறாங்க. சாமி கும்பிடுற நாம அந்த தப்ப பண்ணக்கூடாது, சரியா? அப்புறம் எப்படிதாமா வீட்டுக்காரரை திட்டுறது, அப்புறம் எப்படிதாமா மனைவியை திட்டுறது அப்படின்றீங்களா? உப்பு அள்ளி போடுங்க சாம்பார்ல, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இது மாதிரி நிறைய டெக்னிக் என்கிட்ட இருக்கு, கேட்டு தெரிஞ்சுக்கங்க, சரியா? எத்தனை பேர் மனைவியை அடிப்பீங்க? கணவன் நிறைய பேர் கல்யாணம் பண்ணி வைக்கிறத அதுக்குதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எப்பெல்லாம் கோபம் வருது அப்பெல்லாம் கை நீட்டலாங்க. ஏமா மனைவியும் அடிக்கிறாங்களே, அதை பத்தி எல்லாம் பேச மாட்டீங்களா? 2 தான் சேர்த்து சொல்றேன். நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. உள்ள கையில மகாலட்சுமி இருக்கிறான்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இருக்கிறாங்களா? மகாலட்சுமிக்காக தான் நம்மளாம் காத்துட்டு இருக்கிறோம், அப்படிதானே? அந்த அம்மா வந்து நம்மள வந்து கொஞ்சம் கடைக்கண் பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு. மனைவி அடிக்கும் போது நான் ஒரு மேடையில சொன்னேன், திருப்பூர் ஐயப்பன் கோயில, நீங்க மனைவி அடிக்கும் போது மனைவி கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறாங்களோ இல்லையோ, உங்க கையில இருக்கிற மகாலட்சுமி சத்தியமா உங்களை விட்டு போயிருவா. எழுதி வச்சுக்கங்க. மனைவியை மதிக்காத ஒருவன், மனைவிய கண்ணீர் சிந்த வைக்கிற ஒருத்தன் வாழ்க்கையில உயரவே முடியாது, முக்கியமா பணக்காரன் ஆக முடியாதுன்னு பேசிட்டேன். அடுத்த வருஷம் நான் போறேன். ஒரு அக்கா உணர்ச்சி வசப்பட்டு கை தட்டுறாங்க, ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அடுத்த வருஷம் நான் போறேன். ஒரு கணவன் மனைவி கையில புடவையோட தாம்பழ தட்டு வச்சு நின்னாங்க. அவர் சொன்னாரு, அம்மா நான் அப்படி ஒண்ணு கெட்டவெல்லாம் இல்லம்மா, ஏதாவது கோபம் வந்தா கை நீட்டிடுவேம்மா. நீங்க போன வருஷம் இந்த மாதிரி சொன்னீங்களா? நான் அடிக்கிறதுக்கு கை வாங்கும்போது உங்க குரல் கேட்கும், டேய் மகாலட்சுமி அருள் வேணுமா வேணாமா? உடனே கையை கீழே போட்டுருவேமா. இந்த 1 வருஷமா என் மனைவி என்னை அடிக்கவே இல்லை, அதுதான் நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஆன்மீகத்துல நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்கு தான் இவ்வளவு விஷயங்களையும் சொல்லி வச்சாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, அம்மா ஏமாத்திரம்லாம் நல்லா தானே இருக்காங்க, கரெக்டா விஷயத்துக்கு வந்துட்டேன்னா எங்க போனாலும் திரும்ப பைபாஸ்ல வந்து வண்டி கரெக்டா போயிடும். கெட்டது பண்றவங்க நல்லா தானமா இருக்கிறாங்க. சொத்து சேர்த்து வைக்கணும். செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எங்கதனில் கூறியதில் வள்ளுவர் சொல்ல. நிறைய பணம் சேர்த்து வை. நீ சேர்த்து வைக்கிறீல பணம், அந்த பணம் தான் உன்னை ஒருத்தன் அழ வச்சிருப்பான், உன்னை ஒருத்தன் அசிங்கப்படுத்தி இருப்பான், உன்னை ஒருத்தன் அவமானப்படுத்தி இருப்பான். அந்த எதிரியின் திமிரை அழிப்பதற்கான ஒரே ஆயுதம் நீ சேர்த்து வைக்கிற பணம் தான். அதை விட கூர்மையான ஆயுதம் இல்லைன்னு வள்ளுவர் சொல்றார். மனசுல வச்சுக்கோங்க. பணம் வாழ்க்கைக்கு முக்கியங்க. யாராவது என்னை யாரும் மதிக்கல, என்னை ரொம்ப திட்டுறாங்க, இத மாதிரிலாம் மனசுல வருத்தம் இருந்ததுன்னு வைங்களேன், நீங்க அவங்க கிட்ட போய் சண்டையெல்லாம் போட வேணாம். அவங்கள விட கொஞ்சம் கூட சொத்து சேர்த்துட்டீங்கன்னா அமைதியாயிருவாங்களாம். வள்ளுவர் சொல்றார், செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எங்கதனில் கூறியதில். அதுக்காக அடுத்தவங்களை ஏமாத்தி சேர்க்க கூடாது. கொஞ்சம் சொன்னாரு, டே அங்க பத்தியா தென்னந்தோப்பு, அது வரைக்கும் நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன். இங்கிட்ட பத்தியா வாழைத்தோப்பு, அந்த நிலம் வரைக்கும் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன். இங்கிட்ட பத்தியா மாந்தோப்பு, அந்த நிலம் வரைக்கும் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன். இங்கிட்ட பத்தியா இந்த நிலத்தையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன். நிலம் சிரிச்சுதான், டே உன் தாத்தாவை நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், உன் அப்பாவை நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், நீ என்ன வாங்கி போடுறது அப்படின்னு. கெட்ட
பண்றவங்க நல்லா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஒன்று மனசுல வச்சுக்கோங்க. கோவில்ல இருந்து சொல்றேன், பழண்டியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்துல இருந்து சொல்றேன். என்னை ஏமாத்திட்டாங்களே. இந்த வேலைக்கு போற பெண்கள், வேலைக்கு போற ஆண்கள் சொல்லுங்க, மேனேஜர் திட்டிட்டே இருக்கிறாரு, என்னால வேலையை விட முடியல, ஏன்னா குடும்பம் இருக்கு, சம்பளம் வேணும், பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு நிமிஷத்துல சார் தான் போடான்னு நான் பேசிட்டு வந்துடலாமா? ஆனா அந்த சம்பளத்தை நம்பிதான் என் புள்ள, என் மனைவி, நான் எல்லாரும் இருக்கிறோம். அதுல மேனேஜர் எவ்வளவு திட்டினாலும் நான் தலை குனிஞ்சு நிக்கிறேமா? அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க, என்ன வார்த்தையால நோகடிக்கிறாங்க. சோறுதான் சாப்பிடுறியான்னு கேட்கிறாரு என் மேனேஜர், டெய்லி கேட்கிறாருமா. இதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. என்ன தெரியுமா, உனக்கு தெரிஞ்சுக்கங்க, திட்டவன் நல்லா இருக்கானே, அடுத்தவனை அழ வைக்கிறவன் நல்லா இருக்கானே, கோயில இருந்து சொல்றேன், அடுத்தவங்க மனச நோகடிக்கிறவங்க, அடுத்தவங்களை ஏமாத்துறவங்க இப்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நிச்சயமாக நீங்கள் சிந்தின கண்ணீருக்கான பலன் உண்டு. அவங்க பிள்ளைகள்லாம் ஏதோ ஒரு விதத்துல கஷ்டப்படுறத நான் பார்த்திருக்கேன். நானே பார்க்கிறேன். நான் நிறைய ஜாதகம் பார்க்க போறேன், நிறைய சொற்பொழிவுக்கு போறேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு போய் சொல்லியிருப்பாங்க, எங்க பங்காளி வீடு இப்படி பண்றாங்கம்மா. 10 வருஷம் கழிச்சு அதே ஊருக்கு போகும்போது இருந்த இடம் இல்லாம இருக்கிறாங்கம்மான்னு சொல்றதெல்லாம் நான் பாக்குறேன். நமக்கு ஏன் பாவம் புண்ணியம் சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? ஏன் சொல்லி கொடுத்தாங்க? நீ நல்லா இருக்கிறது மட்டும் இல்லடா, உன் சந்ததி அப்பதான் நல்லா இருக்கும்ன்றதுக்காக சொன்னாங்க. எதுவுமே இல்லைன்னா நினைக்குமா, ஓ நமக்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு நாய் சாப்பிட்டுருச்சு போல இருக்கு அப்படின்னு நினைக்குமா? அதனால யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, உண்ணும் போதுன்னா பக்கத்துல சாப்பிட்டு இருக்கவங்களுக்கு கொடுக்க சொல்லல, சாப்பிடாம சாப்பிட வழி இல்லாம இருக்கலாம் அவனுக்கு ஒரு கைப்பிடி சொல்லிட்டு சொன்னார். அதுதான் முக்கியம். யாவருக்குமா பிறருக்கு இன்னொரு தானே. எது பக்தி தெரியுமா, எது ஆன்மீகம் தெரியுமா? நீ சாமியை நம்புறியா, கடவுளை நம்புறியா, இனிமையான வார்த்தைகளை பேசுறது திருமூலர் சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்றோம்னு சொல்லுங்க, நான் உட்பட. எனக்குலாம் ரொம்ப கோபம் வரும். ஏதோ அம்மா ஆன்மீக சொற்பொழிவுலாம் என்ன ஔவையார் மாதிரி நினைச்சிட்டாதீங்க. இனிமையான வார்த்தைகளை பேசணும். இன்னைக்கு அது இல்லவே இல்லை. கோவில்ல இருந்துகிட்டே சண்டை போடுறாங்க, கோவில்ல நின்னுகிட்டே தகாத வார்த்தைகள்லாம் பேசுறாங்க. இன்னைக்கு நீங்க முடிவெடுங்க. உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், முதல் என்ன சொன்னேன், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, மனைவியே அடிக்க கூடாது, கணவனையும் அடிக்க கூடாது. பாவம் அவர் எங்க போவார், அடிக்காதீங்க, சரியா? அதே மாதிரி இனிமையான வார்த்தைகளை பேசுற. இனிமையான வார்த்தைகள்னா நம்மள ஒருத்தர் அடிக்க வருவது கூட நல்லா அடிங்க சார், நீங்க அடிக்கிறது தான் சரி, அப்படி இல்லை. முடிஞ்ச வரைக்கும் ஆறுதலான நம்பிக்கையான வார்த்தைகளை பேசுங்க. நீங்க பேசுற வார்த்தை அடுத்தவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும். நீ நல்லா வருவ, விடு, பாத்துக்கலாம்.